இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது நாளுடைய தவக்கால சிந்தனையாக ஆண்டவர் தம் சிறகின் நிழலில் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்பாடல்கள் 91:1 சொல்லும், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் என்று சொல்லப்படுகிறது. மத்திய நற்செய்தி 23:37 சொல்லும், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே ஒரு பறவை தன் இறக்கைகளுக்குள்ளாக தனது பிள்ளைகளை பாதுகாப்பது போல இறைவன் தன் இறக்கைகளுக்குள்ளாக தன் சிறகின் நிழலில் நம்மை பாதுகாக்கின்றார். முதலாவதாக அந்த சிறகுக்குள்ளாக, சிறகுகளின் கீழே அவர் நம்மை பாதுகாக்கின்றார். திருப்பாட 91:4 சொல்லும், அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். ஆண்டவருடைய இறக்கைகளுக்குள்ளாக இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். ரூத்து புத்தகம் 2:12 சொல்லும், நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். மலாக்கி புத்தகம் 4:2 சொல்லும், என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவருடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மலாக்கி இறைவாக்கின் வழியாக இறைவன் தருகின்ற செய்தி, உங்களுக்காக கடவுள் எழுவார், அடிமைத்தனத்தில் இருக்கின்ற உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், அங்கு நலன், அந்த சிறகுக்குள்ளாக உங்களுக்கு நலன்கள் கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவதாக அவர் சிறகுகளின் மேல் வைத்து உங்களை பாதுகாப்பார். இணைச்சட்ட புத்தகம் 32:11 நமக்கு சொல்லித் தருகிறது, கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தம் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே உன்னை வழிநடத்தினார். இந்த கழுகு தன் பறவைகளை, தன் குஞ்சுகளை தன் சிறகுக்கு மேலாக வைத்து பாதுகாப்பாக பயணித்து அவற்றை கரை சேர்ப்பது போல, பாதுகாப்பது போல கடவுள் தன் சிறகின் மேல் வைத்து நம்மை பாதுகாக்கின்றார். விடுதலை பெற்ற புத்தகம் 19:4 சொல்கிறது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். எனவே ஒரு கடவுள், ஒரு கழுகு தன் பிள்ளையை தன் முதுகிலே, தன் தோளிலே சுமந்து பறப்பது போல உன்னையும் நான் பாதுகாத்து செய்வேன் என்று இறைவன் சொல்கிறார். மூன்றாவதாக அவருடைய சிறகின் நிழலில் நம்மை பாதுகாக்கிறார். முதலில் சிறகுகளுக்கு உள்ளாக கீழ் வைத்து பாதுகாக்கிறார், இரண்டாவதாக மேல் வைத்து பாதுகாக்கிறார், மூன்றாவதாக அந்த சிறகினுடைய நிழல் கூட நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 61:4 சொல்கிறது, நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன், உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன். அந்த இறக்கையினுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. திருப்பாடல் 63:7 சொல்கிறது, எனக்கு துணையாய் இருந்தீர், சிறகுகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய சிறகுக்குள்ளாக இருக்கின்ற அந்த நிழலில் இருக்கின்ற மனிதர்களாக நமக்கு வாழ்வு உண்டு என்பதை இறைவன் நமக்கு விளக்குகிறார். திருப்பாடல் 57:1 சொல்கிறது, கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகிறேன், இடர் நீங்கும் வரை சிறகுகளின் நிழலிலேயே என்னை புகலிடமாக கொண்டுள்ளேன் என்று சொல்கிறார். அந்த சிறகுகளுடைய நிழல் தான் எனக்கு புகலிடம், எனக்கு நிம்மதி கிடைக்கும் வரை, என்னுடைய பிரச்சனைகள் தீரும் வரை எல்லாம் நீரே என்று சொல்கிறார். எனவே கடவுள் ஒரு பறவையினுடைய இறக்கைகளை அல்லது ஒரு பறவையினுடைய ஒரு சிறகு தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல அந்த பறவையினுடைய சிறகுகளுக்கு உள்ளாக கீழாக இருக்கின்ற தன் பிள்ளைகள், அல்லது அந்த பறவை தன் தோள் மீது வைத்து பாதுகாக்கின்ற அந்த பிள்ளைகள், அந்த பறவையினுடைய நிழலில் வாழுகின்ற பிள்ளைகளை பாதுகாப்பது போல கடவுள் அழகாக நம்மையும் பாதுகாக்கின்றார். எனவே இந்த தவக்காலம் கடவுளுடைய பாதுகாப்பின், கடவுளுடைய இறக்கைகளின் கீழ் நாமும் புகலிடம் காண்கின்ற காலம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது
நாம் அவரது இறக்கைகளுக்குள் செல்ல தயாராக இருக்கிறோமா? அந்த சிறகுகளின் மேல் பயணிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இரண்டும் இல்லை என்றாலும் அந்த நிலையிலாவது நாம் தங்கி இருக்க நாமும் நமது மனமும் நமது உள்ளமும் தயாராக இருக்கின்றதா என்றால் அதில் பல்வேறு கேள்விகள் தான் வந்து நிற்கின்றன. அன்பிற்கினியவர்களே, இறைவனுடைய சிறகின் நிழலில் வாழ்வ, இறைவனுடைய சிறகிற்குள்ளாக மேலாக வாழ இந்நாளில் நாம் வேண்டுவோம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம் சிறகின் அரவணைப்பை தந்து அதன் மேலாக கீழாக அதன் நிழலில் என்றும் வாழ, அதே போன்று நாங்களும் பிறருக்கு சிறகுகளாக வாழ வளர அருள் தாரும். ஆமென்.